டெவால்ட் பிரைவசி சிஎஸ்கே மோத போகிற அந்த 2 மேட்சையும் மிஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இப்போ நம்ம சென்னை டீமோட வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க, அவர் எப்போ வந்து சென்னையில் ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பயிற்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம பிசிசிஐ திடீர்னு இப்போ நடக்க போகிற IPL ஒரு புதிய ரூல்ஸாக உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்ன ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன, இந்த ரூல்ஸால் நம்ம சிஎஸ்கேக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிசிசிஐ கொண்டு வந்து அப்டேட்டாக பார்த்துடலாம். இப்போதைக்கு IPL பார்த்தீங்கன்னா போர் பதட்டம் காரணமாக கொஞ்சம் நாளைக்கு வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் IPL வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெளிநாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் சில வீரர்கள் IPL வந்து மிஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. அந்த வரிசையில் எந்த டீமாவது வீரர்களை ஒப்பந்தம் பண்ணனா அந்த வீரர்களை 2026 IPL வந்து அவங்கள தக்க வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை இப்போ நம்ம பிசிசிஐ வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒத்திகைக்கு அப்புறமா எந்த வீரர்களை ஒப்பந்தம் பண்ணனாலும் அவங்க வந்து சேர்க்கப்படாத வீரர்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பிசிசிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நம்ம சிஎஸ்கேக்கு ஏதாட்டும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸே இல்லை. நம்ம சிஎஸ்கே மேட்சஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே 3 வீரர்களை வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அடுத்த வருஷம் அவங்கள வந்து தக்க வச்சுக்கலாம். இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம சிஎஸ்கேக்கு வந்து இருக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம பிசிசிஐ வேற என்ன ரூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு. அடுத்து நம்ம டெவால்ட் பிரைவஸை பார்த்துக்கலாம். சிஎஸ்கே டீமில் இவர் வந்து ஒரு முக்கியமான வீரராக வந்து செட் ஆகிட்டாரு. நம்ம சிஎஸ்கே டீமும் இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆல்ரெடி சிஎஸ்கேலேருந்து வெளியேறும் போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை கொடுத்துட்டு தான் வெளியேறி இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர் பதட்டம் காரணமாக வெளிநாட்டு வீரர்களை வந்து சிஎஸ்கே மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில், குறிப்பாக நம்ம டெவால்ட் பிரைவஸும் மிஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இப்போ ஒரு செமையான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. டெவால்ட் பிரைவஸும் நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டெவால்ட் பிரைவஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு. தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா see you soon இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. சீக்கிரமாகவே இந்தியாவை வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. ஸோ இதன் மூலமாக சென்னையில் வந்து லேண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ லேண்ட் ஆக போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டு லேண்ட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மிஸ் ஆனால் டுமாரோ மார்னிங் கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கே டீமோட வந்து இணைஞ்சிருப்பார். மற்றபடி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதியிலிருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் டெல்லி கிரவுண்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம டெவால்ட் பிரைவஸ் சென்னையில் வந்து லேண்ட் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் சரியாக அமையலாம் நம்ம சிஎஸ்கேக்கு. அடுத்த வருஷம் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை இவங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம டெவால்ட் பிரைவஸ் சென்னையில் வந்து ஜாயின் ஆக போகிறதா இருக்கட்டும், நம்ம பிசிசியோட புதிய ரூல்ஸ், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.